NCERT 12th Physics Chapter 4 Exercise 4.3. A long straight wire and a horizontal plane carries a current of 50 amps in north to south direction. Give the magnitude and direction of B at a point 2.5 meter east of the wire. So north, south, east, west இருக்கு. Okay, a long wire and a horizontal plane. இப்படி தான் ஒரு notebook இருக்கு, இதில் அப்படி இருக்கு. Okay, current of 50 amps in north to south direction. So current I வந்து எவ்வளவு 50 amps வந்து north to south direction போகுது. Give the magnitude and direction of B at a point 2.5 meter east of the wire. So wire எப்படி இருக்கு? Okay, horizontal planeல இவ்வளோ current போயிட்டு இருக்கு. So இந்த பாயிண்ட்ல அதாவது ஒரு distance 2.5 மீட்டர்ல இந்த பாயிண்ட் Pல எனக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. மேக்னிடியூடும் கேட்குறாங்க, டைரக்ஷனும் கேட்குறாங்க. இப்போ லாங் ஸ்ட்ரைட் வயர் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு என்ன ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், B is equal to mu naught I by 2 pi R. ஓகே, இப்போ கிவன் என்னெல்லாம் இருக்குது? கரண்ட் I கொடுத்துருக்காங்க. what is the current I? it is 50 amps. distance R எவ்வளவு? 2.5 மீட்டர்னே கொடுத்துட்டாங்க. ஸோ B is equal to mu naught value 4 pi into 10 power minus 7. I உடைய வேல்யூ வந்து 50. 2 pi into R வந்து 2.5. ஸோ pi cancel 2 4 வந்து இங்கே 2 இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இது என்ன இருக்குது? ஸோ 2 into 50 வந்து 100 இருக்கும். 100 into 10 power minus 7 இருக்கும். இந்த 2.5 நான் 25 into 10 power minus 1 போட்டால் 100 by 24 என்னது 4. ஸோ 4 into 10 power minus 7, இந்த minus 1 மேலே போச்சுன்னா plus 1 ஆகும். So your answer will be 4 into 10 power minus 6 Tesla. So B value is what? 4 into 10 power minus 6 Tesla. இப்போது டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ நமக்கு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது? கீழே இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது, கீழே ஃப்ளோ ஆகுது, ரைட்டாக கீழே. ஸோ ரைட் ஹேண்ட் ரூல் என்ன? நமக்கு கரண்ட் டைரக்ஷன் கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு இப்படி இருக்கும், கரெக்டாக இப்படி இப்படி கிளாக் வைஸில் நமக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது எனக்கு கீழே இருக்குது கரண்ட். ஓகே, ஸோ கீழே ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னா நமக்கு இங்கே டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல உள்ளே இருக்கும், கரெக்டாக. உள்ளேன்னா நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்? க்ராஸ்ன்னு மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வரும், உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வரும். ஸோ வெளியில் வரும்போது நமக்கு இங்கேருந்து இப்படி வரும் தானே, இங்கேருந்து இப்படி வரும் தானே. ஸோ இட் இஸ் அவுட்வர்ட்ஸ், வெளியில் வரும். ஸோ தட் இஸ் டாட். ஸோ டைரக்ஷன் வந்து எப்படி? Outwards. So this is the answer for direction and magnetic fields.